இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நானும் எத்தனையோ பேய் படம் பார்த்திருக்கேன். இப்படி ஒரு காட்சி பேய் படம் பார்த்தே இல்ல. என்ன படம்? கேக்குதாடா பொம்பளை சோக்கு Ghost. சொன்னா டிசிப்ளின் வேணும். சவுகார்பேட்ல நம்ம பார்த்தோம்ல. சவுகார்பேட்ல. ஆமா, ஆமா. சவுகார்பேட்லயாவது பரவாயில்ல. அது வந்து பேய்க்கும் பரவாயில்லையா? காட்சின்னு போயிடலாம். நாத்மாடா. இது என்ன கருமடே சொல்ல முடியற மாதிரி தான் இருக்குது. அதாவது அது சொல்ல விடுங்க, வீடியோல பாத்துக்க. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 90s கிட் ஏர்லி 2000s எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீதி அடிக்கிற பேய் படங்கள் பல இருந்தாலுமே தெலுங்குல ஒரு பேய் படம் பாத்தீங்க அப்படின்னா அருந்ததி தான். ஆமா ஆமா. அவரா பயங்கரமான வரச்ச ஜக்கம்மா நான் ரொம்ப நாள் முன்னாடிலாம் தெரியாது. தெலுங்கு படம். தமிழ் படம் தான் வச்சிருக்கோம் இல்லையா? என்ன பண்றீங்க? ரொம்ப வருஷமா பட பேய் படம் வரல, அந்த மாதிரி எடுக்கணும்ன்ற பேர்ல அதே எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேய், அதே மாதிரி ஒரு பாய், அப்புறம் வந்து ஒரு ஹீரோயின், கடைசி இந்த படம் பார்த்தேன் ட்ரைலர் பார்த்தேன். அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. பட் அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு, ஒரு இது இருந்துச்சு. ஓகே, அனுஷ்கா வந்து போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த டைம். இந்த படம் பார்த்தா பய கிரிஞ்சி சீன்கள், கிரிஞ்சி காட்சிகள் அப்படின்ட்டு பல விஷயம் உள்ளன. என்ன எதுன்ற பத்தி இதுல தெரியாம பார்க்கலாம். ஓர விஷயம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. நான் ட்ரைலர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பயங்கர டெரரா தான் இருந்துச்சு. ஏதாவது ஒரு பேய் படமா இருந்தாலுமே மற்ற பேய் படத்துக்கும் இந்த படத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மற்ற பேய் படம் பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு பொம்பளை தான் பேயா இருப்பாங்க. இதுல வந்து ஆம்பளை பேய். இந்த பேய் படம் பாத்தீங்க அப்படின்னா கசமசா பண்றாங்க, காலையா இருவாங்க. அந்த பொண்ணு வந்து பேயா வந்து நானே வருவேன் அப்படின்ட்டு வந்து பழி வாங்கிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பேயே வந்து அதை பண்ண வந்தா தரித்திரம் பிடிச்ச மூதேவி. ஓஹோ, அப்படியே வந்தா பாத்தீங்க அப்படின்னா ஓடில டு ஃபர்ஸ்ட் படம் பார்க்கல. அப்புறம் தான் பார்த்து முடிச்ச உடனே ஏன்டா அந்த கருமத்தை பார்த்துன்னு ஃபீல் பண்ணேன். என்ன எழவி அது. செகண்ட் பார்ட் அது. ஒரு டயலாக்லாம் பார்த்துட்டு தம்மனா வருவாங்க, அச்சோ 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 அவங்க டான்ஸ் ஆடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாமியார் மாதிரி ஆமா. இன்னும் சுந்தரன்னா வேற லெவலுங்க. சுந்தரனா கால் ஊசி வர மாட்டாங்க. ஆமா, அப்படி ஒரு பாட்டு வச்சிருக்கலாம்ல இந்த படத்துல. தலையை வெட்டுறது, காலை காமிச்சிட்டு இருக்காடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு கொலை, ரெண்டு பொண்ணுங்க கையில தலை. வா ஏகே வா, ஏ எடிட்டர் ஏகே தலை. இந்த தலை யாரோடது அப்படின்னா திருப்பதி என்ற தருதலை. படத்துல வில்லனே திருப்பதின்றவன் தான். வில்லனுக்கு ஏதாவது பசுபதி அங்கோர் அதிபதின்னு முடிச்சிருக்காங்க. திருப்பதி பசுபதி இந்த கான்செப்ட்ல வச்சிட்டாங்க போல. ஆப்படிக்கும் போது கூட அது பதிய உள்ள பசுபதி திருப்பதி. அண்ணே அட்லி அண்ணே கத்துக்கிட்டே நல்லா. இது அதுக்கு சும்மா டைம் பாஸ். திருப்பதின்றது எவ்வளவு சாந்தமான பேரு, அத போய் வில்லனை கொண்டு வச்சிருக்காங்க. திருப்பதி அப்படி கொடூரமா சொன்னா பயங்கரமா. சம்பந்தமெல்லாம் பேர் வச்சிருப்பாடுங்க, சம்பந்தமெல்லாம் வச்சிருப்பாடுங்க. என்ன சம்பந்தமே எல்லாம் பேசுற? பேய்க்கு என்ன ஒரு மோட்டிவ் அப்படின்னா பெண்களை வந்து குறிவைத்து கற்பழிப்பது தான் முக்கியமான ஒரு வேலை. இது வந்து காஜி பேய் என்பதால் பொம்பளை வெறி புடிச்சு சொல்ல மாட்டானா? இது வந்து மத்த பொண்ணுலாம் இல்லையா, புதுசா கல்யாணமான பொண்ணு ஃபர்ஸ்ட் டேட் முன்னாடி வாலி அஜித் மாதிரி வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ரேப் பண்ற பேய். எங்கன்னா கல்யாண பொண்ணை வந்து எப்படி தனியா விட்டு இருப்பானுங்க, தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி தனியா விட்டு இருப்பானுங்க. வாஸ்தவமான பேசி தரேன். அது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்ல இவருக்கு சீரியலா பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சீரியலா வந்து ஊரே வந்து இதா இருக்காருல்ல, இது நம்ம கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமா திரும்ப கொலை பண்ணிருக்கான். அப்பெல்லாம் கண்டுபிடிக்காதவனுங்க. இந்த பொண்ணு வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், இவனை விடக்கூடாது, இவனை ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பானுங்க. நீ ஏதாவது பழி வாங்குறதா மனைய போதிருச்சு அப்படின்னு போதுதான் அங்கதான் அவன் வரான் கோயில் ஐயரு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இவனுக்கு என்ன ஒரு ஆசைனா ரொம்ப நாளா மந்திரம் கத்துறது ஆசைப்பட பழகணும் அப்படின்ட்டு. ஆனா அப்படி இருப்பான். இங்க ஒரு மந்திரம் என்கிட்ட இருக்குது, செத்து போயிட்டா கூட ஆவியை பழி வாங்கலாம், ஆவி தண்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணி எழுப்பி விட்டாங்களா. மாதிரி வந்து ஒரு வேலை பார்த்திருப்பான். ஆவி வந்து மேலோகத்துக்கு போக முடியும், கீழோகத்துக்கு போக முடியும், நடுவுல நின்னுக்கிட்டு ஐயா என்ன எப்படியாவது இது காப்பாத்திக்கான்னு கத்திக்கிட்டு இருக்குமா. பொதுவா டெட் பாடிய இப்ப வர ஒயர்லெஸ் போன் மாதிரி படுகு வச்சுன்னு பதிப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுங்க, பழைய எல்ஜி போன் மாதிரி நிக்க வச்சு பச்சிருவானுங்க. அதனால பேய் என்ன பண்ணுவோம், நம்மளா காத்துக்கிட்டு விட்டுருங்கடா அப்படின்ட்டு. சரிடா அப்பதான் சமாதி கட்டாங்க. இங்கதான் வந்து ஆட்டம் தொடர்கிறது. புதுசா உள்ள கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும் போது அந்த பொண்ணை வந்து ஒரு சில டாக் அடிச்சிட்டு இருப்பான் ஒருத்தன். அவன் சொல்லுவான், பெருசாக அந்த பொண்ணு நம்ம வந்து கசம்சா பண்ணிட்டு திருப்பதி பிளான் போட்டுருவாடுங்க. அது வரைக்கும் சும்மான்றது பேய்க்கு இவனுதான் ஐடியா கொடுத்துருப்பாடுங்க. அப்பதான் பேய் வச்சிருக்கான். ஏன்டா நீ என் பேரை சொல்லி நீ பண்ற
பண்றதுக்கு நானே பட்டு போயிடுவேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. அதான் கேவலமா இருக்கு ஐயோ, சீக்கிரம் கடவுளே. அப்படின்ட்டு பேய் என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கோம். அந்த டைம்ல அந்த கோயில் பூசாரி ஊருக்குள்ள இடமே இல்லாத மாதிரி திருப்பதி சாமான் போய் ஒடுக்கடிச்சிருப்பான். இவன் அவன பண்ணாட. நினைச்சு பாருங்களேன், ஓ, பாடி படுகு போடுறத உனக்கடிக்க போய் அதுல பூந்துருச்சா? ப்ளூடூத் கனெக்ட் பண்ணாம நல்லா பூந்துருக்குடா. வந்து சாமியோட உடம்புல ஏறிது. இது பார்த்தாது தலைவனுக்கு கால்ல முள்ளு குத்த அந்த ரத்தம் வந்து மேல பட வைஃபை பாச கிடைச்ச மாதிரி திருப்பதி சாமி உடம்புல டக்குனு முள்ளு குத்தி போயிருச்சா? வாழ்க்கையில ஆனா எவ்வளவு பேயோட படம் பார்த்திருக்கேன். கிரிக்கெட்டோட போய் பேய் வந்து பார்த்திருக்கேன். பாலடிச்ச பங்களாக்குள்ள பேய் வந்து பார்த்திருக்கேன். கிஸ் அடிச்சு பேய் வந்து பார்த்திருக்கேன். டீ குடிச்சுலாம் பேய் வந்து பார்த்திருக்கேன். அதுவும் கிரீன் டீ. இது என்னடா இது கிரீன் டீயா? யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறாங்க? அப்புறம் என்ன திருப்பதி வந்து மனுஷனா இருக்கும் போது பண்ண வேலைய சாமியார் ரூபத்துல போயிட்டு பல வேலை பாத்துக்கிட்டு இருப்பான் திருப்பதி. அப்புறம் சாமியார் கட்டி வச்சு அப்ப சாமியாருக்கு ஜாலி தான். என்ன சொல்றது, எனக்கு பேய் படுக்காங்களா இல்ல வந்து உள்ளு ஆப்புக்கு வந்து படம் தராங்களான்னு தெரியல. படத்துல பாத்தீங்க அப்படின்னா அநியாயத்துக்கு கிளாமர் சீனு, அநியாயத்துக்கு கவர்ச்சி. இப்படா உட்காந்து பாக்க முடியும்? என்னடா இது? இதெல்லாம் குடும்பத்தோட பாக்க அப்ப ஏசிட்டு என்ன பண்ணலாம்? என்ன தனியா வீடியோ சொல்றேன், எண்டுல சொல்றது பத்தி உனக்கு வேண்டாம். ஏண்டா பூசாரி பயவுள்ள இப்படி ஒரு கேடு கேட்டாடா ஆவி ஆக்கி விட்டியாடா தயவா இது. அது டவுட்டுங்க என்னன்னா இந்த என்ன பண்ணாது அறுபது பத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த பேய் திரும்பட்டன் வருது ரிவெஞ்ச் இருக்குது அப்படின்னா அவன் ஆல்ரெடி மனுஷனா இருக்கும் போதுதான் பிளாக் மேஜிக் கத்துருப்பான். இவனுக்கு எந்த ஒரு மேஜிக் பவருமே தெரியாது. எப்படி இந்த பேய் வந்துச்சு? ஆமா அவன் வந்து ஆவியாரின பிறகு கத்துக்கிட்டான். ஆமா சமாதிக்குள்ள வந்து பழி நடத்துறாங்க. ஆவியருக்கு மந்திரம் சொல்லி தருவாங்க. ஜப்பானுக்கு போற புஷ்பாவோட கண்டனர் லாரியா அதுக்குள்ளே எல்லாம் இருக்கிறதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கப்பல் இன்னொரு கல்யாணம். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்தா ரூம் குள்ள இல்ல வெட்ட வெளியில. இந்த வாட்டி யாரும் உடம்புல வெளியில எங்க கிராமத்துல சைக்கிள் ரூம்ல வருது. சைக்கிள் பேயா ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது. எப்படின்னா பேய் பாத்தீங்கன்னா சைக்கிளே வந்து ஊர ரவுண்ட்ஸ் ஊர்கால பாத்துக்கிட்டு இருக்கு. நான் காஜியா இருக்கேன் அடிட்டு சைக்கிள் பேய் எந்த அளவுக்கு அப்படின்னா சைக்கிளே வந்து பேய் ஊழம் வருமா, சைக்கிளே வந்து பேசுமா. ஒரு அவளுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வருவாங்க, நம்ம தம்மனா வருவாங்க. அவங்ககிட்ட சைக்கிள் எல்லாம் சாவடம் பேய் நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. சைக்கிள் பேய் சைக்கிள் சைக்கோ கூட பாத்துக்க. சைக்கிள் சைக்கோ பேய். அந்த ஜந்து உள்ளூர் ஆளுங்களை தான் பொழப்பான், வெளியூர் பையனை அடிக்க மாட்டாவா? ரெண்டு பேர் இருக்காங்க. அடுத்தது பஞ்சாயத்து தலைவர். இவனை எப்படா பழி வாங்கலான்னுதான் பேய் சைக்கிளே சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும் போது தலைவன் தானவன் சிக்கிவான். அது எப்படி தெரியுமா? ஒரு மொய் பிரச்சனை இல்ல. என்னடா இது ஒரு பஞ்சாயத்து தலைவர் இது கேவலமான மொய் எழுதுவாங்க. சின்ன வயசா இருக்கும் போது மொய் ரேட் எவ்வளவு இருந்திருக்கும், காசோட மதிப்பு வந்து அதிகமா இருந்திருக்கும். மதிப்பு அதிகம் 2 ரூபா 3 ரூபா எழுதிருப்பாங்க. நம்ம அப்பா காலத்துல நம்ம குழந்தையா இருக்கும் போது 100 ரூபாய் 50 ரூபா 51 ரூபா 101 ரூபாய் மொய் எழுதுவாங்க. ஓகே இன்னைக்கு 1000 ரூபாய் மொய் எழுதுவாங்க. பஞ்சாயத்து தலைவர் 101 ரூபாய் மொய் எழுதிருப்பான். 101 கேட்டதுக்கு நீ என் வீட்டு கல்யாணத்துல வந்து இதுதான் வாக்கியான பேசிருப்பா பஞ்சாயத்து தலைவர். இதுல வந்து சண்டை வாங்கிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி அவன் சண்டை போட என்னங்க தப்பு இருக்கு? 101 ரூபாய் கொடுத்தா எவன் தான் அசிங்கப்படுத்த மாட்டான். கல்யாணம் என்ன பண்ணுவானா, நீ கொடுத்த காசு நீயே வச்சுக்க, இந்த 1000 ரூபான்ட்டு பிச்சை போடுறாங்க அசிங்கப்படுத்தி விட்டுருவான் அந்த பொண்ணு வீட்டுக்காரன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த விரக்திய கடுப்பானவன் முன்னுக்கு போறதுக்கு வழி இடமே இல்லாத மாதிரி திருப்பதி சம்மாயில வந்து ஒன்று கடிச்சு போயிருக்காங்க. பாத்ரூம் கட்டி வச்சிருக்கீங்களா? நாங்க ஆளாளுக்கு வந்து ஒன்று கடிச்சு போறீங்க. நீ தெப்பமா நினைச்சிருக்கியடா? இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? நீ எங்க இருந்த? இந்த பயவை பயன்படுத்தி கொண்டு திருப்பதி வந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து விடுவார். அப்புறம் என்ன மழையா வந்து வெக்கேஷன்ல போன டியூட்டியை திரும்ப கண்டினியூ பண்றவான் திருப்பதி. இறங்கி போறோம் ஏறி போறோம். இது என்னன்னா இப்ப கொலை நடந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து உத்து நோக்கி கொண்டு இருப்பார்கள். இமயமலை இருக்கும் சாமியல். ஏண்டா பல பேரை கொலை பண்ணிட்டான், அவன் திரும்பி வந்துட்டான். இது எல்லாத்தையும் வந்து யூடியூப்ல உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கா மாதிரி இவங்க பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பாட்காஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் இது எந்த அளவுக்கு போக அப்படின்னா வந்து ஹீரோயினா ரேப் பண்ற அளவுக்கு வந்துருவான். அது வரைக்கும் உட்காந்து பேசிதான் இருப்பாங்க. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. அப்ப எதுக்கு ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் பாயிண்ட் வரட்டும். பயங்கரமா ஏதாவது வச்சிருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற பாய் வந்து தெரிஞ்சிடும் இதுமே பேய் இருக்கு, அதுதான் பேய் பண்ணுதுன்னு கரெக்டா
கண்டுபிடிச்சு காமிச்சிருவாரு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா ஊருக்குள்ள கேமரா வச்சு பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் போட்டோ வீடியோஸ் காமிச்சு வீட்டுல கூட தெரியுமா பேய் வீடியோ ஆடிட்டு வீடியோ காசு போட்டு ஏமாத்துற தெரியுமா அத மாதிரி ஆள் இல்லாத சைக்கிள் ஓடுது எல்லாரும் போட்டு காட்டுறாருப்பா வீடியோ போட்டு. பாய் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இதுக்கப்புறம் தான் வந்து ஜெயிலுக்குள்ள வர பாயிண்ட் தேடி அவ அட்ரஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தம்மனா வருவாங்க. ஏன்னா பாதி படத்தை இன்னும் தம்மனா நாயப்படாது தம்மனா வசந்தாண்டா இல்ல சும்மா அதெல்லாம் இல்ல தப்பா சொல்லிட்டேன். தம்மனா வந்ததுக்கு அப்புறம் பேயை கட்டுப்படுத்தி அது வெளியெல்லாம் போட்டு வச்சுப்பாங்க. ஓகேடா பேய் காலி ஆயிடுச்சுடா போயிருந்தான்னு பார்த்தா அந்த டைம் தான் வராங்க. ஃபன் பண்றோம் vlog பண்றோம் அப்படின்ட்டு ஒரு குரூப் எடுத்து வேலையில விட்டா மாதிரி வேலை எடுத்து விட்டுருவாங்களா அந்த வந்து திருப்பி வெளியே விட்டுருவான். எனக்குன்னே வருவீங்களாடா என்கிட்ட சரசம் பண்றதுக்கே வாட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா. இங்க இருந்து நான் பேய் ஒரு பிளான் பண்ணோம். தம்மனாவோட அழகா பார்த்தா வாங்கிடும். அதுக்கப்புறம் வா காவாலி வா டான்ஸ் ஆடணும் அப்படின்னா இந்த பாலிச்சரும் பண்ண முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா யார்கிட்ட போய் இன்டர்ன்ஷிப் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். இதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா அருணதி படத்துல அகோரியை காமிச்சாங்கன்றதுனால இங்கேயும் அகோரியை காட்டணுன்றதுக்காக இங்க என்ன பண்ற அகோரியை வர வச்சு ஒரு அகோரி கிட்ட போயிட்டு இந்த பேய் என்ன பண்ணா போய் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கோம். கேள் நான் வந்திருக்கிறது பேயா மனுஷனான்ட்டு அந்த அகோரிக்கு தெரியாதா? தெரியல. அவர் கெட்ட அகோரி. கெட்ட அகோரியா? ரவுடில நல்ல ரவுடி கெட்ட ரவுடி இருக்காங்கல்ல அது மாதிரி அவர் கெட்ட அகோரி. நல்ல வேலை கலையரசு கிட்ட போகல போயிருந்தா என்ன இருக்கும் படத்தை போய் அனுப்பிச்சு விட்டுருப்போம். அப்படி பேயாதல போல காசு கட்டுறா காசு. ஹே கலையரசன் அவர் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்க்குலாம் படிச்சிட்டு இருக்காரு அவர் சிஸ்டரோட சேர்ந்து. அப்படியா? அப்ப அவர் இல்லையா அவரு? நோ 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 இது தப்பா இதை மன்னிச்சிங்க. சாரி சார். ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் பேய் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது கம்பெனி இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் காட்டுற மாதிரி பேய் வந்து பல விதிகள் காட்டுகின்றன. தீனா பண்ண ஒரு வட்டம் போட்டு ஜிடிஏ வாய் சாண்டிஸ்ல வர மினி மேப் மாதிரி ஊரே வட்டம் போட்டு வச்சிருக்கோம். திடீர்னு பார்த்தா மேகமா மாறுது காத்தா மாறுது பயங்கர வித்த காட்டுது பேய். அகோரி கிட்ட கத்துட்டு வந்து முக்கியமா நைட்ல மட்டும் பேட்மேன் மாதிரி வந்துகிட்டு இருந்த அந்த சைக்கிள் பேய் சைக்கிள் பகலையும் வருது. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ள கோயில் இருக்கும் சாமி கும்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்க. இந்த பேய் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு பேய் ஆக்சுவலி பார்த்தா பேய் எப்படி பகல்ல வரும் அதெல்லாம் மந்தம் தெரிஞ்சாலுமே இது எப்படி இல்ல சாத்தியம் என்ன என்ன கர்மம் இது. ஹே பவர்ஃபுல் பேய் வந்து மார்னிங்கும் வரும். மார்னிங் வரும். ஆமா என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அவங்களும் பேய் பார்த்தாங்களா? பேரநார்மல் ஆக்டிவிட்டி நம்ம வேற சேனல்ல பாப்போம். சிசிடிவி பேய்கள்ட்டு அதுக்கு வந்து இன்ட்டு தராங்க. அதானே இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கடைசியில பேய் நான் படம் போறத பிளான் பண்ணுவாங்க. அது நான் படம் மனுஷ ஊரை வந்து வா காவாலி வாட்டு டான்ஸ் ஆடலாம் வாட்டு தமா சுத்திட்டு இருக்கிறது பேய் பிளான் பண்ணிருக்கோம். எனக்கு யாரும் வேணாம் தமன்னா தான் வேணும் அப்படின்ட்டு ஜெயலலிதா சுயில் மாதிரி தமனா மேல காசு சுத்திட்டு இருக்க அந்த பேய் டேரக்ட் பிளான் பண்ணல. என்னடா கதை எழுதிட்டான் என்ன பண்றது ஐநோசிக்கும் போதுதான் ஏங்க அருள் கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அதுல வந்து உனக்கு மனுஷூர் வந்துடும். அப்படியே தூக்கி போட்டு மனுஷூர் வந்துருச்சு. அருணதி பத்துல ஈரனை வந்து வா காவாலி வா கூப்பிடும். அதே சேர்த்துக்குள்ள வச்சாச்சு. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி உன்னை கசக் கசக் பண்ற ஞம் பண்ற அப்படின்னு பேச சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சொல்லுது அதே மாதிரி ட்ரை பண்ணுது. கடைசியில அருந்து கையால காலியாகும். அதே சொல்றதுக்கு அப்படியே வச்சிருக்கானுங்க. ஒரு இன்ச்சு பிசுறு மாதிரி பார்த்தாடா அப்படியே வச்சிருக்கா மாத்திருக்காங்களே கண்டு விட்டா கடைசியில பாய் பணத்தை வச்சுட்டு அப்படி இங்க வந்து பேய கொண்டுருவாங்க. பேய் காலியானா படம் முடிஞ்சிடும். உன்னாதாயா பேயே கொண்டுட்டாங்கன்ற நீ. அதான் வந்து பிரேதாத்மா. அதான் சாதா ஆத்மால பிரேதாத்மா. திருப்பதி அகோர அதிபதி. திருப்பதி பேரு பாசாவே இல்லையடா. பசுபதி எப்படி இருந்துச்சு? இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. நான் நினைச்சேன்னா இனிமே சாமியார் தெரியுமா அது பேசிட்டாங்க தெரியுமா அவன் வந்துருவாங்க போல இந்த பாபா பட கிளைமேக்ஸ் சீன் மாதிரி வந்து எல்லாம் வருவாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவங்க இருந்து கிரிக்கெட் மேட்ச் லைவ்ல பாக்குற மாதிரி பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகேடா படம் முடிஞ்சு பேய் காலியாச்சுன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். இந்த பேய் வச்சு சாதனம் விட்டுருவோமா வச்சு இன்னும் மில்க் அடிப்போம். திரும்பி வருது திரும்ப சைக்கிள் எடுத்து வருது பேய். என்ன தென்னாவட்டு இருந்தா அது பகல்லே வருது. அதான் பகல்லே வந்து பில்லேச்சின் வருது. அங்க போறாங்க ஓடிலா 3 அப்படின்ட்டு ஓடிடலாம் போல தோணுச்சு. நல்ல வேலை இந்த படம் தியேட்டர்ல பார்க்கல ஓடில பார்த்தேன். என்ன ஆகுது ஓடிலா 3 படம் போது தான் தம்மனா பார்த்து ஊர் மக்கள் கையெழுத்து கும்பிட்டா மாதிரி நம்மளும் ஐயா சாமி இதோட நிறுத்திக்க போதும் அப்படின்னு
பண்ணிட்டு கையெழுத்து கும்பிடு வச்சுட்டாடுங்க. படத்துல மைனஸ் எனக்கு பிடிக்காத விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் ஓவர் வயலன்ஸ் தான். இப்போ வர டேரக்டர்ஸ் என்ன பிளான் பண்றாங்கன்னா இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் சீரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி எடுக்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்றானுங்க, அதுல வர சீன் அந்த வயலன்ஸ் காட்டுறாங்களா அதே மாதிரி எடுப்போம் அப்படின்ற பேர்ல சர்டிஃபிகேட் ஏன் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பண்ணிடுவானுங்க. கழுத்தை வெட்டுறது இது பண்றது. ஆக்சுவலி வயலன்ஸ்ன்றது வேற, செக்ஸ் வயலன்ஸ்ன்றது வேற. வயலன்ஸ் கூட இப்போ ஹீரோ 4 பேர் கழுத்தை வெட்டுற காலம் வெட்டாருன்னா ஓகே ஹீரோ சங்காட்டான்னு போயிடலாம். இந்த படத்துல வந்திருக்கும் சலாலே வந்திருக்கும் யாரு கண்டுக்கிட்டா. பட் ஒரு ஃபீமேல் மேல பண்ற ஒரு வயலன்ஸும் செக்ஷுவலா பண்ற வயலன்ஸும்ன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நாட்டுல ஏதாவது சொன்ன சைக்கிள் படமா இருப்பானுங்க இதை பார்த்து ட்ரை பண்ணா பண்றது. ஏன்னா இங்க இருக்கிற சில பேருக்கு யாரை இன்ஸ்பிரேஷனா எடுக்கணும் எடுத்துக்க கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் உண்மைதான். தற்கொலைக்கு பல பேர் இருக்கானுங்க, சைக்கிளுக்கும் பல பேர் இருக்கானுங்க. நிஜமாதான் நான் மீடியால பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி பல கேஸ் நான் பார்த்துருக்கேன். ஆச்சு இங்கிலீஷ் படத்தை பாருங்க, யாரும் சொல்ல கதை அம்சமா கொண்டு வாங்க. பாய் சீசன் தான் வயலன்ஸ் இருக்குது. எவனா வயலன்ஸை வந்து எவனா மீன்லாம் போட மாட்டான். இந்த கேரக்டர்ஸ் தான் பத்தி பேசுவாங்க தவிர அதாவது சீனை வந்து அது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தவிர ஆக்சுவலி வந்து பேய் படம் ஃபேமிலி வயலன்ஸ் பார்ப்பாங்க. ஏசி வாங்கி வச்சுக்கிட்டு ரேப் பண்றது இப்படி கற்பழிக்கிறது கொலை பண்றதுன்னு பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் அவன் பார்ப்பான். பார்த்தா பயம் வரணும். இதை பார்த்து எனக்கு ரொம்ப வெறுப்பு தான் ஆயிடுச்சு. அருவருப்பா இருக்குது, கேவலமா இருக்கு. பட் ட்ராமடைஸ்டா இருக்கு. எனக்கே அதை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி மைண்டே சரியில்லை. எனக்கும் தான். ஏதாச்சும் நல்ல படம் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க. நல்ல படத்தை ஃபேஸ் பண்ண மண்ணா போயிட்டு இருக்கு. ஸோ நல்ல படம் சஜஸ்ட் பேய் படம் எப்படி எடுக்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொந்தமான கேட்டு தெரிஞ்சு எடுங்க. பாத்ரூம் ஒரு கிளாஸ் எடுத்துங்க. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பேர் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதில் சண்டே படம் பார்த்தேன், நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டீங்க வீடியோ வேணும்ட்டு. அதனால தான் வந்து இன்னைக்கே போட்டேன். சண்டே ஒரு வீடியோ கவலைப்படாதீர்கள். இப்போ சண்டே என்ன வீடியோ போகிறோம் நீங்க தான் சொல்லலாம். கமெண்ட் பண்ணுங்க, நான் நிறைய வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஓகே சும்மா பார்த்தீங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. இந்த நல்லா இருந்துச்சு காமெடி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன், பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது பார்த்தேன், நானும் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். இது தமன்னா என்னடா இப்படி நடிச்சிருக்காங்க, ஏன் இப்படி அப்படின்லாம் நினைச்சேன். அவங்க ஏதாவது ஒரு ஐட்டம் சாங் அந்த படத்துல நடிச்சாலே அந்த படம் ஹிட் ஆயிரும். இப்போ ஏதோ ரைட் 2 அதுலேயே கூட ஒரு சாங்ல நடிச்சிருந்தாங்க. அந்த பாட்டு கூட நல்லா போயிட்டு இருந்துச்சு. நானும் அப்படிதான் நினைச்சேன், பார்த்தா போச்சு. நாங்களும் ட்ரைலர் பார்த்தோம். நான் வந்து பயங்கர வயலன்ஸா தான் இருந்துச்சு உண்மையிலே ட்ரைலர்லயே. ஆனா இப்படி இருக்கும் இப்படி ஒரு பேய் படம் இப்படி சூஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்க அதான் சொல்றல, இம்பார்ட்டன்ஸ் நம்ம தான் மெயின் ரோல்னால நடிச்சிருப்பாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு அருந்ததியோட அடுத்த பகுதி மாதிரி தான் இது அப்படின்னு நம்பி தமனாவும் உள்ள போயிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்